அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக மகத்தான நாளாக கருதப்படுகிறது. ஏனெனில் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆகையினாலே இன்றைய தினம் மிக முக்கியமான தினம். அதாவது ஏன் அதை இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா, அது இன்று இரவிலிருந்து, அதாவது இன்று மாலை பொழுதிலிருந்து மிக முக்கியமான தினம். அதற்கு முன்னதாக நாம் எப்போதும் காட்டு வழி போனாலும், கள்ளர் பயமானாலும், பாதம் பறை தூக்கி திரை நீக்கி காட்டிய போதும், காலனார் கிட்டிலும் நமக்கு விநாயகர் துணை உண்டு, தும்பிக்கையே துணை. அதை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. நமது அஸ்ட்ரோ சயின்ஸ் டிவி மூலமாக பொதுமக்களை நாடி அவர்களுக்கு நல்லதொரு பலாபலன்களை வழங்கி வருவதில் இதுவரை யூடியூப் சேனலில் வராத நாம் இன்று முதல் தொடர்ந்தாற்போல் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காகவும் மக்களுக்கு சேவை புரியும் வகையாக நாம் அவர்களை சந்திக்கும் தருணம் வரப்போகிறது. மேலும் இன்றைய மாலையிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை, வருகிற அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஏகமாய் நின்றவர் ஒற்றை வழியாவும் உசிதமாகாது என்று எண்ணி மனித கர்மாக்களை வளர்த்த பொழுது இரட்டை வடிவமாக மாறிய தினம் மாசி. இந்த மாசி சதுர்த்தசி திதி மகா சிவன் ராத்திரியாக நமக்கு இங்கே அறிவிக்கப்படுகிறது. இதிலே வியாதிவாதம் என்ற கருணத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கண் விழித்து வருகின்ற நாட்களை விரத நாட்களாக எண்ணி இந்த பௌர்ணமிக்கு ஒப்பான தேய்பிறை சதுர்தசி திதியை அனுபவித்தால் தம் இதய கமலத்திலிருந்து ஒளியை எவ்வாறாக நீங்கள் பறைசாற்ற முடியும்னா, கண் விழித்திருக்கிறது தான் உங்களுடைய இதயத்தின் வாசல். நீங்க கண் திறக்கும் பொழுது உங்கள் இதயம் எரிந்து கொண்டிருக்கும். அவ்வாறாக இன்றைய இரவிலிருந்து நடுநசி என்று சொல்லக்கூடிய 11 மணியிலிருந்து 1 மணி வரை கண் விழித்து அமைதி காத்து ஒவ்வொரு நாளும் பயணியுங்கள். ஞாயிறு முழு இரவை கொண்டாடுங்கள். மேலும் ஆன்மீகத்தில் உங்களுடைய பரிச்சயங்கள் குடும்பம் ரீதியாக எவ்வாறாக பழக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அவ்வாறாக நீங்கள் பயணிப்பீர்கள். அதில் ஏதும் மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் இந்த செய்தியை வழங்குவதன் மூலமாக மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை தானே, அன்னைக்கு முழிச்சா போதும்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? அதனுடைய தமிழ்ல சாதாரணமான மொழியில ஓதம்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைய வெள்ளி இரவு, நாளை சனி இரவு 11 மணி முதல் 1 மணி வரை கண் விழித்து தியானம் செய்து காத்திருங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முழு இரவையும் உற்சாகமாக நீங்கள் அமைதியுடன், அது ரொம்ப முக்கியங்க. பெரிய பெரிய இடங்களெல்லாம் டான்ஸ், டிராமா, ஆர்கெஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் விதிகளுக்கு மாறான ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது நாம் சிறிய அளவில் அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகையினால அன்பார்ந்த நேயர்கள் அனைவரும் இந்த மகா சிவன்ராத்திரியை கண்விழித்து ஏகமாய் நின்ற இறைவன், அநேகமாய் நின்ற இறைவன், ஒற்றையாக இருந்த இறைவன் இரட்டைக்கு சாத்தியம் கொடுத்து இடகலை பிங்கலை என பிரிந்து நின்று சிவமே மகமாய் இணைந்தார் என்ற